4வது வசனத்தை வாசிங்க. யோவான் வனாந்தரத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சியை கட்டிக்கொண்டவனாயும் வெட்டுக்கிளியையும் காட்டு தேனையும் புசிக்கிறவனாயும் இருந்தான். அவன் என்னிலும் வல்லவர் ஒருவர் எனக்கு பின் வருகிறார். அவருடைய பாதரட்சையின் ஆரை குனிந்து அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல. நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். ஆமென். அவரோ பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் என்று பிரசங்கித்தார். ஆமென். அல்லேலூயா. ஜலத்தினால நீ ஞானஸ்தானம் வாங்கினா நீ பாவத்துக்கு மரிச்சு நீதிக்கு பிழைச்சிட்ட. ஆனா நீ அந்த நீதிக்கு பிழைச்சில பிழைச்ச நீதிய காத்து கொள்றதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. பரலோகத்துல போய் உன்னை பார்த்து ஆண்டவர் உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சியா, பியூட்டி பார்லர் போனியா, நல்ல சுகபோகமா வாழ்ந்தியா, கேட்கவே மாட்டார். ஒழுக்கமா வாழ்ந்தியா, உன் பிள்ளைய ஒழுக்கமா வளர்த்தியா? இல்ல ஆண்டவரே, நாங்க வாழ்ந்த காலத்துல ட்ரெண்ட் வேற மாதிரி ஆண்டவரே, நாங்க வேற மாதிரி தான் நாங்க பிள்ளைய வளர்த்தோம் ஆண்டவரே, உலகத்துக்காக. அப்படி சொல்லுவியா? நீ என்ன படிப்பு படிச்ச, நீ எவ்வளவு சம்பாதிச்ச, இதெல்லாம் ஆண்டவர் கேட்கவே மாட்டார். என் வசனத்தின்படி நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாயா, என்னுடைய வார்த்தையின்படி நீ உருவாக்கப்பட்டிருக்கிறாயா, அதைத்தான் ஆண்டவர் பார்ப்பார்.